ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2024 வெளியான கூக்கி அப்படின்ற ஒரு பாலிவுட் படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படம் ஒரு சென்சிட்டிவான கிரைம் த்ரில்லர் படங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஒரு 16 வயசு பொண்ணான கூக்கி காதலிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. சப்தகிரி அப்படின்ற ஒரு பையன் மேலே இன்ட்ரெஸ்ட் வருது. அந்த பையனை காதலிக்கவும் ஆரம்பிக்கிறா. ராத்திரி நேரம் அந்த பையனை பார்க்கறதுக்காக தனியாக ஸ்கூட்டி எடுத்துட்டு போனவ ரிட்டர்ன் வரவே இல்லைங்க. இந்த பொண்ணை பெற்றவங்களும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் ஆத்தோரத்தில் இந்த பொண்ணு கிடக்கிறா, முகமெல்லாம் காயத்தோட. அன்னைக்கு ராத்திரி அந்த பொண்ணுக்கு என்ன நடந்தது, யார் இந்த மாதிரி பண்ணாங்க, குற்றவாளிக்கு தண்டனை கிடைச்சதா அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த படத்தோட கிளைமேக்ஸில் இந்த பொண்ணு நம்ம எல்லாருக்கிட்டையுமே ஒரு விஷயத்த பேசியிருப்பா. மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். என்ன நடந்தது அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது போன்ற மூவி எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு அழகான கிராமத்தில் நாடகம் நடந்துகிட்டு இருக்குதுங்க. கிருஷ்ணருடைய கதையை எடுத்து வச்சு நாடகமாக போட்டுட்டு இருக்காங்க போல. அந்த நாடகத்தை பார்க்கறதுக்காக 2 பொண்ணுங்க வந்திருக்காங்க. ஒரு பொண்ணுடைய பேரு கூக்கி, இன்னொரு பொண்ணுடைய பேரு நவிதா. 2 பேரும் இந்த நாடகத்தை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நாடகத்தை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டமே வந்திருக்கு கைஸ். அப்போ இந்த நவிதா கூக்கி கிட்ட சொல்றா, இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ ஒன்றும் சிறப்பா இல்ல. பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னாலே பீகாரிங்க தான், நாங்க சூப்பரா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊர்க்காரங்களுக்கு நவிதா சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கா. அதுக்கு கூக்கி சொல்றா, அப்படியெல்லாம் கம்பேர் பண்ணாத, எல்லாரும் நல்லா தான் பண்றாங்க அப்படின்னு சொல்ல, சரி அது இருக்கட்டும், நீ அந்த பையன்ட்ட எப்பதான் காதல சொல்ல போற அப்படின்ற மாதிரி இந்த நவிதா கூக்கி கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கா. இதை வச்சு பார்க்கும்போது கூக்கிக்கு ஒரு பையன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு தெரிய வருதுங்க. ஆக்சுவலா இந்த பொண்ணுங்களுக்கு வெறும் 16 வயசு தான் ஆகுது. ஸ்கூலுக்கு போற பொண்ணுங்க. அடுத்த நாள் காலையில ஸ்கூலுக்கு போறதுக்காக அப்படியே நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. இவங்க பேசிட்டே வரும்போது திரும்பவும் இந்த நவிதா கேட்கிறா, நீ ஒழுங்கா அந்த பையன்ட்ட லவ் சொல்ல போறியா இல்ல நான் போய் சொல்லிடட்டா அப்படின்னு கேட்க, நீ என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரு டீ கடையில உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் அப்படியே பேசிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்க, ஆப்போசிட்ல அந்த பையன் நாயை வாக்கிங் கூட்டிட்டு நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அந்த பையனை பார்த்த உடனே நவிதா சொல்றா, தோ அந்த பையன் வந்துட்டான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பையனை இவங்க 2 பேர்த்துக்கிட்ட ஸ்கூல் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, எல்லாம் ஓகேவா அப்படின்ற மாதிரி நார்மலா பேசிட்டு அங்கிருந்து கிளம்ப பாக்குறான். அப்ப இந்த நவிதா குக்கிய கோத்து விட்டாடுறாங்க. இவ என்னமோ உங்ககிட்ட சொல்லணும்னு என்கிட்ட சொல்லிட்டு இருந்தா, என்னன்னு கேளு அப்படின்னு சொல்ல, அந்த பையனும் என்கிட்டயா என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்க, அது அப்படின்னு சொல்லி பயத்தோடையும் பத்திரத்தோடையும் ஐ லவ் அப்படின்னு ஆரம்பிச்சு ஐ லவ் யுவர் டாக் அப்படின்னு முடிச்சிடறா. அந்த பையனுக்கு புரிஞ்சு போச்சு, இந்த பொண்ணுக்கு நம்ம மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கும் போல, அதனாலதான் இப்படி தயங்கி தயங்கி பேசிட்டு இருக்கு அப்படின்ட்டு. இவனும் நானும் பதிலுக்கு உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, ஐ லவ் மை டாக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். 2 பேரும் ஒருத்தர் அப்படியே பாத்துக்கிறாங்க. ஸோ 2 பேருமே காதல டைரக்டா சொல்லல அப்படின்னாலும் இவங்க 2 பேர்த்துக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்றத 2 பேருமே புரிஞ்சுக்கிறாங்க. அடுத்தடுத்த நாள் பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் ரெகுலரா மீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தடுத்த நாள் ரெகுலரா இவங்க ஆப்போசிட்ல அப்படியே பார்த்துக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. பெருசா இவங்க கான்வர்சேஷனை மேக் பண்ணல அப்படின்னாலும் அப்படியே ஒருத்தரை பார்த்து சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க டெய்லியுமே. இப்போ நம்ம கூக்கியோட அப்பாவை பத்தி காட்ட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கூக்கியோட அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு லாயரா இருக்கிறாரு. கொஞ்சம் சீனியர் லாயர் தான் கைஸ். அவரோட வீட்டுக்கு வெளியிலேயே ஆஃபீஸ் இருக்குது. இப்போ அவரை மீட் பண்றதுக்காக ஒரு பையனோட அப்பா வந்திருக்கிறாருங்க. ஆக்சுவலா அந்த நபருடைய பையன் இல்லீகலா ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி போலீஸ்ல மாட்டிக்கிட்டான் போல. அவனை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த லாயரை மீட் பண்றதுக்காக வந்திருக்கிறாரு. இப்போ கூக்கியோட அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்க பையன் 18 வயசுக்கு உட்பட்ட பையனா இருந்தா கூட என்னால ஏதாவது பண்ணி காப்பாற்ற முடியும். ஆனா உங்க பையனுக்கு 19 வயசு ஆகுது, அதனால கோர்ட்டு கொடுக்கக்கூடிய தண்டனையை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாருங்க. என் பையன் எந்த தப்புமே பண்ணியிருக்க மாட்டான், என் பையனோட முகத்தை நீங்க பாத்தீங்கனாலே நீங்களே சொல்லுவீங்க அவன் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு அந்த நபரோட அப்பா சொல்றாரு. அதுக்கு நம்ம கூக்கியோட அப்பா, யாரையுமே பார்த்த உடனே முடிவு பண்ணிட முடியாதுங்க. ஸோ கோர்ட்டுக்கு தேவை எவிடன்ஸ், ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போதே வீட்டுக்குள்ள பயங்கரமான சத்தங்க. கூக்கியோட அப்பா அடிச்சு பிடிச்சி வீட்டுக்குள்ள போய் பார்த்தா வீட்டில் இருக்கிற குக்கர் வெடிச்சு செவரெல்லாம் சாப்பாடெல்லாம் தெரிச்சு கிடக்குதுங்க. ஸோ இதை பார்த்து கூக்கியோட வீட்டில் இருக்கிறவங்க அபசகுணமா இருக்குது, தப்பா இருக்குது, உடனே என்ன ஏதுன்னு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கூக்கியோட அப்பா, அது உங்களோட மிஸ்டேக் தான், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. கூக்கியும் ஃபோன் எடுத்துட்டு இது ஒரு மெமரியா நான் சேவ் பண்ணி வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கா. வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் இது அபசகுணம் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா கூக்கி தன்னோட ஃப்ரெண்டு நவிதாக்கு ஃபோனை போட்டு, இந்த மாதிரி வீட்டில் ஒரு சம்பவம் நடந்துருச்சு, இது ஒரு சிக்னல்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, சிக்னலா என்ன சிக்னல் அப்படிங்கும்போது, ஒரு நல்ல விஷயம் பண்றதுக்கு முன்னாடி தேங்காய் பழம் உடைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, அதை பண்ணணும்னு நினைக்கிறேன், அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி குக்கர் பிளாஸ்ட் ஆயிருக்குது, ஸோ இது ஒரு நல்ல விஷயம்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த கூக்கி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கூக்கியோட ஃப்ரெண்டு நவிதா நாளைக்கு அவங்களுடைய அக்கா வீட்டுக்கு போறாங்களாம், அதனால ஸ்கூலுக்கு வர முடியாது அப்படின்னு சொல்ல, அப்படியா சரி போயிட்டு வா, நீ இல்லாம கூட என்னால் சர்வைவ் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் நம்ம கூக்கி மட்டும் தனியா ஸ்கூலுக்கு போறா. வழக்கமா இவங்க ஒரு டீ கடையில் போய் உட்காருவாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு கூக்கி மட்டும் தனியா போய் உட்காந்துக்கிட்டு இருக்கா. அந்த பையன் வருவான் அப்படின்னு
சொல்லி எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருக்கா. ஆனா அந்த பையன் வரவே கிடையாது. ஏமாற்றத்தோட கூக்கி அந்த இடத்துல இருந்து கிளம்பி போறாங்க. அந்த பையன் வரலன்னு சொல்லிட்டு கூக்கி ஒரு மாதிரி அப்செட்டாவே இருந்துட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில நவிதா வந்துட்டா. நவிதா கிட்ட 5 நிமிஷத்துல வரேன் அப்படின்னு சொன்ன கூக்கி 1/2 மணி நேரம் கழிச்சு வரா. 5 நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டு 1/2 மணி நேரம் கழிச்சு வந்திருக்க, லேட் ஆகுது, வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. ஸ்கூல் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வெளியில வரும்போது பாத்தீங்கன்னா அந்த வழியா பைக்ல வந்த ஒருத்தன் கரெக்டா பொண்ணுங்க நடந்து வர இடத்துல துப்பிட்டு போறான். அதை பார்த்ததும் கூக்கிக்கும் நம்ம நவிதாக்கும் பயங்கர டென்ஷன் ஆகுது. அப்ப குக்கி சொல்றா, இதுக்காக தான் நான் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கிறேன், இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் பிடிச்சி லாடம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல இந்த சப்த ரிஷி அப்படின்ற அந்த பையன் வரான். அவன் ஹாய் சொல்றா. 2 பேரும் சைலண்டாக நிற்கிறாங்க. உடனே நவிதா ஹாய் சொல்லிட்டு, ஆக்சுவலாக இவங்க ப்ராப்பராக இன்ட்ரோ ஆகவே கிடையாது இல்லையா, அதனால நவிதாவே பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இன்ட்ரோ கொடுக்க, அப்போது இந்த சப்த ரிஷி பார்த்தீங்கன்னா என்னுடைய அப்பா இறந்து போயிட்டாரு, வீட்டில் பூஜை பண்ணோம் இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பூஜை ஜாமானெல்லாம் கொடுத்துட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. அப்போ தான் தெரிய வருது இவனுடைய அப்பா இறந்து போயிட்டாரு, அதனால தான் இந்த பையன் வரல போல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் அந்த இடத்துலேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போ நம்ம கூக்கி வந்து வீட்டில் படிப்பு சம்மந்தப்பட்ட வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கா. பேரண்ட்ஸ் வந்து சாப்பிட்றதுக்கு கூப்பிடுறாங்க. உடனே இவளும் கிளம்பி வந்து எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இவளுக்கு மெசேஜ் வருது. யார் மெசேஜ் பண்ணா அப்படின்னு இவள் ஃபோனை எடுத்து பார்த்தா நம்ம சப்த ரிஷி தான். இவங்க தான் ப்ராப்பராக இன்ட்ரோ ஆகிட்டாங்களே, மொபைல் நம்பர்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அந்த பையன் மெசேஜ் பண்ண ஆரம்பிக்கிறான். இவளுக்கு ஒரே சந்தோஷங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவள் பாட்டுக்கு ரூம்குள்ளே போய் அப்படியே ஜாலியாக டெக்ஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்போ அந்த பையன் கேட்குறான், நான் அவனை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு. டிஸ்டர்ப்லாம் பண்ணல, சாப்பிட்டுட்டு இருந்தேன் அவ்வளோதான் அப்படிங்கும்போது, அச்சோ நீ சாப்பிடு போ, சாப்பிட்டுட்டு வந்து எனக்கு மெசேஜ் பண்ணு அப்படிங்கும்போது, இல்லை நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டோட அந்த பையன் கூட சாட் பண்ண ஆரம்பிக்கிறா. முதல் நாளே இவங்க 2 பேரும் ரொம்ப நேரம் சாட் பண்ணுறாங்க. லேட் நைட்டில் தான் தூங்குறாங்க. அடுத்த நாள் காலையில் அந்த ஸ்கூல் பக்கத்தில் இருக்கக்கூடிய டீ கடையில் 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. இது வரைக்கும் ஆப்போசிட்டில் தானே பார்த்துருப்பாங்க. இப்போ 2 பேரும் ஒன்றாவே உட்காந்து பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தருக்கு செட் ஆகும் அப்படின்ற மாதிரி 2 பேர்த்துக்குமே தோணுதுங்க. அப்புறம் டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம கூக்கி கிளம்ப, போகாத அப்படின்னு இந்த பையன் சொல்கிறான். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்க, சும்மா சொன்னேன் போய்க்கோ அப்படின்னு சொல்ல, இவளும் ஸ்மைல் பண்ணிட்டு ஹாப்பியாக ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கா. வீட்டுக்கு போன உடனே பயங்கர எக்ஸைட்மெண்ட்டோட மொபைல் எடுத்து சாட் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்படி சாட் பண்ணும்போது ஒருத்தருக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது அப்படின்றத பற்றியெல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. கூக்கிக்கு ஒரு விஷயம் பிடிக்கும் அப்படின்னு தெரிஞ்ச உடனே, உன்னை ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், அங்கே உனக்கு பிடிச்ச ஃபுட்டை சாப்பிட வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த பையன் சொல்கிறான். இவளும் சரின்னு சொல்லிட்டு இந்த பையன் கூட ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறா. 2 பேரும் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க, சாப்பிட்றாங்க, ஜாலியாக ஊர் சுற்றுறாங்க. இவங்க 2 பேர்த்துக்குள்ளே பக்காவாக வைபு மேட்ச் ஆயிடுச்சுங்க. ஸோ 2 பேருமே லவ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த சப்தரிஷி அவனுடைய அப்பா பைக்கை எடுத்துப்பாங்க. அந்த பைக்கை எடுத்துக்கிட்டு அப்படியே ஜாலியாக கூக்கியை கூப்பிட்டுட்டு ஊரெல்லாம் சுத்த ஆரம்பிப்பான். நீ வண்டி ஓட்டுவியா அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு வெறும் 16 வயசு தான் ஆகுது அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லுவா. நான் உனக்கு ஓட்டுறதுக்கு கற்றுத்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூட்டியை எடுத்துகிட்டு வந்து ஓட்டுறதுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருப்பான். அப்படி ஒரு நாள் 2 பேரும் அவுட்டிங்கெல்லாம் போயிட்டு நம்ம கூக்கியை கொண்டு போய் வீட்டில் ட்ராப் பண்ணும்போது கூக்கி சொல்லுவா, ஆக்சுவலாக எனக்கு இதெல்லாமே ரொம்ப புதுசாக இருக்குது, நீ வேணா பைக்கில் பல பெண்களை கூப்பிட்டு சுற்றிட்டு இருந்திருக்கலாம், ஆனால் எனக்கு இப்போ பைக்கில் போகிறதே புதுசாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ இந்த பையன் சொல்கிறான், உண்மையை சொல்லணும்னா இந்த பைக்கு என்னுடைய அப்பாவோடது, என்னுடைய அப்பா இறந்ததுக்கப்புறம் என்னுடைய அப்பா ஞாபகமாக நான் எடுத்து ஓட்டிக்கிட்டு இருக்கேன், உண்மையை சொல்லணும்னா எனக்கும் இதுதான் ஃபஸ்ட் டைம், முறையாக ஒரு பொண்ணை கூப்பிட்டுட்டு ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல கூக்கிக்கும் ஹாப்பி ஆயிடுதுங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் ஒரு இடத்துல மீட் பண்ணிக்கிறாங்க. அப்போ இந்த கூக்கி கிட்ட சப்தரிஷி நெருங்கி வரான். அப்போ கூக்கி சொல்கிறா, என்னுடைய முதல் முத்தம் எப்போ எப்படி இருக்கணுன்றத நான் கனவு கண்டு வச்சுருக்கேன், அந்த மாதிரி தான் இருக்கணும், என்னுடைய முதல் முத்தம் மலையில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல, அப்படியே ஆகட்டும் அப்படின்ற மாதிரி இந்த பையனும் சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷனில் வச்சு இவங்கெல்லாம் ஜாலியாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை நம்ம கூக்கியோட அம்மா அப்பா வந்து பார்த்துட்றாங்க. யார் இந்த பையன், இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததே இல்லையே, நம்ம பொண்ணுக்கிட்ட இப்படி சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு, கூக்கி வா டைம் ஆச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. கூக்கியோட அப்பா கூக்கி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இப்போ உனக்கு 16 வயசு ஆகுதுமா, உன்னோட வாழ்க்கையில் என்ன நடக்குது, நீ என்ன பண்ணுற, எங்கே போகிற, எல்லாத்தையுமே எங்கள் கிட்ட ஷேர் பண்ணணுமா, எதுனாலும் ஓப்பனாக ஷேர் பண்ணு, பெற்றவங்க மாதிரி இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கிற உனக்கு அப்படின்னு சொல்ல, ஷேர் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லைப்பா அப்படின்ற மாதிரி பேசிட்டு வந்துகிட்டு இருக்கா. சரி, ஒரு பையன் உட்காந்து உன்ட்ட பேசிட்டு இருந்தானே, அந்த பையன் யார் அப்படின்னு கேட்க, கூக்கியோட முகம் அப்படியே சேஞ்ச் ஆகுதுங்க. அப்படியே தயங்கிட்டு, அவன் என்னோட ஃப்ரெண்டு தான்ப்பா, பேர் சப்தரிஷி அப்படின்னு சொல்ல, சப்தரிஷியா நல்ல நேமு, அந்த பையனை எப்படி பழக்கம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஃப்ரெண்டு தான்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படிங்கும் போது, ஆமாப்பா அப்படின்ற மாதிரி கூக்கி சொல்லிடுறா. சரிப்பா, நான் சொன்னதெல்லாம் மனசில் வச்சுக்க, எல்லாமே எங்கள் கிட்ட ஷேர் பண்ணு அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்த நாள் ஒரு ஃபங்க்ஷனுங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு கூக்கி இந்த சப்தரிசியை இன்வைட் பண்ணியிருப்பா போல. இவ இப்போ சாரியெல்லாம் கட்டிட்டு வந்திருக்கிறா. ஃபங்க்ஷனும் தொடங்கிருச்சு. இந்த கூக்கியும் கூக்கியோட ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா முன்னாடியே கிளம்பி வந்துட்டாங்க. பின்னாடி கூக்கியோட பேரண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப நேரமாக கூக்கி வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிறா. இன்னும் சப்தரிசி வரவே இல்லை. வெளியில் வந்து சப்தரிசிக்கு ஃபோன் பண்ணும்போது தான் தெரிய வருது, சப்தரிசியோட பைக்கை அவன் ஃப்ரெண்டு எடுத்துகிட்டு போயிட்டான் போல. அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் வர முடியும், வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த சப்தரிசி சொல்கிறான். சொன்ன டைமுக்கு சப்தரிசி வரல அப்படின்னு
சொல்லிட்டு கூக்கிக்கு பயங்கர கோவங்க. நீ என்ன வரது, நானே கிளம்பி வந்து உன்னை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரீட் லைட் கூட இல்லாத ஒரு ரோட்ல தனியா ஸ்கூட்டியை எடுத்துட்டு இவ பாட்டுக்கு சப்தரிஷியை கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும் போதே ரோட்ல ஒரு 4 பேர் கொண்ட கும்பல் தண்ணியை போட்டு ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல ஒருத்தர் மேல இடிக்கிற மாதிரி போய் இவ வண்டியை நிப்பாட்டிடுறா. வழியை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது என்னையே இடிச்சு கொல்ல பாக்குறியா அப்படின்னு அவனுங்க பிரச்சனை பண்றானுங்க, வார்த்தைகளை விடுறாங்க. ஒரு பொண்ணுகிட்ட நீங்க இப்படிதான் பேசுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவ திரும்ப கேள்வி கேட்க, நீ என்ன எதிர்த்து எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்க, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இந்த பொண்ணை போட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவளும் கதறா. அந்த ரோட்ல கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் ஆள் நடமாட்டமே இல்லைங்க. 4 பேரும் ஃபுல் போதையில் இருக்கிறானுங்க. இந்த பொண்ணை போட்டு அடின்னு அடிச்சு அப்படியே தரன்னு பக்கத்துல இருக்கிற காட்டுக்குள்ள இழுத்துட்டு போறானுங்க. அந்த ஸ்கூட்டி ரோட்ல இருந்தது அப்படின்னா கண்டிப்பா யாராவது பார்த்து வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூட்டியும் காட்டுக்குள்ள எடுத்துட்டு போயிடுறானுங்க. ஸ்கூட்டிக்குள்ள போன் அடிக்கிற சவுண்டு கேட்குது. யாருன்னு பார்த்தா இந்த சப்தரிஷி தான். ஆனா அந்த போனையும் அவனுங்க தூக்கி அந்த காட்டுக்குள்ள வீசிடுறானுங்க. அதுக்கப்புறம் சப்தரிஷி அந்த கூக்கியோட ஃப்ரெண்டு இருக்கிறா இல்லையா நவிதா, அவளுக்கு போனை போட்டு பேசும்போது தான் அவ உன்னைய பிக்கப் பண்றதுக்கா அப்பவே கிளம்பிட்டா அப்படின்ற மாதிரி சொல்ல, அவ இன்னும் இங்க வந்து சேரவே இல்லை அப்படின்ற மாதிரி சப்தரிஷி சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த ஒரு சூழ்நிலையில அந்த 4 பேர்த்துல ஒருத்தன் வந்து ஏன்டா இந்த மாதிரி போதையை போட்டு அந்த பொண்ணை இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லியும் அந்த 3 பேர் கேட்கவே இல்லைங்க. தொடர்ந்து நம்ம கூக்கி கிட்ட அத்துமீறல ஈடுபட்டு இருக்கானுங்க. இந்த 4 பேர்த்துல அந்த ஒருத்தன் மட்டும் ஆளை விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாங்க. இப்போ சப்தரிஷியோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வரான். ஏன்டா லேட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பைக்கை வாங்கிட்டு நேரா இந்த ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு சப்தரிஷி வர, ஆப்போசிட்ல அந்த 4 பேர்த்துல ஒருத்தன் நடந்து வந்துகிட்டு இருக்கிறான். ஆனா அந்த இடம் கும்மிருட்டா இருக்கு. அங்க ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு யாருக்குமே தெரியலங்க. அந்த 3 பேர் சேர்ந்து கூக்கி கிட்ட பாலியல் அத்துமீறல்ல ஈடுபட்டு இருக்காங்க. கூக்கி கதறா, உடம்பெல்லாம் ரத்தம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் யாருமே இல்லை. இவ கத்துறதும் யாருக்கும் கேட்க மாட்டேது. இந்த 3 பேரும் ஃபுல் போதையில் இருக்கானுங்க. ஃபைனலி அந்த இடத்துக்கு சப்தரிஷி வரான். வந்து பார்த்தா அந்த இடத்துல நம்ம கூக்கியை காணோம். கூக்கியோட பேரண்ட்ஸும் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டாங்க. கூக்கியை தேட ஆரம்பிக்கிறாங்க. கூக்கியை காணோம். அப்பதான் கூக்கியோட ஃப்ரெண்டு மூலமா விஷயம் தெரிய வருது, சப்தரிஷியை பார்க்கறதுக்காக தான் இவ ஸ்கூட்டி எடுத்துட்டு போனான்ட்டு. ஆனால் சப்தரிஷியும் அந்த இடத்துல தான் இருக்கிறான். எங்கடா என் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சப்தரிஷியை போட்டு நம்ம கூக்கியோட அப்பா அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் அவனும் சொல்றான், அங்கிள் எனக்கு தெரியல அங்கிள், அவ என்ன தான் பார்க்க வந்தா அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லி தான் எனக்கு தெரியுது. ஆனால் அவன் என்கிட்ட வரவே கிடையாது, அதுக்குள்ளே நான் இங்கே வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆளுக்கு ஒரு பக்கம் கூக்கியை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டவங்களும் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் எடுத்து தேட ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளோ நேரம் அவ்வளோ தூரம் தேடியும் கூக்கியை பற்றின எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைக்கலங்க. அதனால போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு இவங்க போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு ஆறு ஒன்று இருக்குது. அந்த ஆற்று பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு அடிப்பட்ட நிலமையில கிடக்கிறா. உடனடியாக ரெஸ்கியூ பண்ணி இந்த பொண்ணை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட்டை தொடங்குறாங்க. ஸோ கூக்கியோட உடம்புல இருக்கக்கூடிய காயங்கள்லாம் பார்க்கும்போது இவளுக்கு ஏதோ விபத்து நடந்திருக்கு போல அப்படின்ற மாதிரி தான் எல்லோரும் ஆரம்பத்தில் நினைக்கிறாங்க. ஆனால் கூக்கியோட நிலைமை ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்கிறாங்க. ஸோ இக்கட்டான சூழ்நிலையில் ட்ரீட்மெண்ட் நடந்துக்கிட்டு இருக்குது. போலீஸ்காரங்களும் பார்த்தீங்கன்னா கூக்கியோட அப்பாவுக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இந்த வழக்கில் கொஞ்சம் கோஆப்ரேட்டும் பண்ண சொல்லிட்டு இருக்கிறாங்க. கூக்கியோட வீட்டில் இருக்கிறவங்கலாம் கூக்கியை பார்க்கணும் பேசணும்னு சொல்லி ஆசைப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் கூக்கி இன்னும் அன்கான்சியஸான நிலையில் ஹாஸ்பிட்டலில் தான் கைஸ் இருக்கிறா. கூக்கியோட அப்பா தான் எல்லாத்துக்கிட்டையும் சமாதான பேச்சு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ டாக்டர் பார்த்தீங்கன்னா போலீஸை கூப்பிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இந்த பொண்ணு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும்போது நாங்கள் ஏதோ ஆக்சிடென்ட் தான் நினச்சோம். ஆனால் செக் பண்ணி பார்த்ததில் இந்த பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் எல்லாம் ஆகலை. பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டிருக்கா. அது ஒரு நபர்னால கிடையாது. இது வந்து ஒரு கேங் ரேப் மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க டாக்டர் அப்படிங்கும்போது, ஆமாம் இவங்களுடைய ப்ரைவேட் பார்ட்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆகிருக்குது. உடம்புலலாம் ஏகப்பட்ட காயங்கள் இருக்குது. ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர்கள்னால இந்த பொண்ணு பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டிருக்கிறா அப்படின்றத டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரேபிஸ்ட்டை கண்டுபிடிக்கிறது தான் இப்போ போலீஸ்காரங்களுடைய வேலையாக இருக்குது. போலீஸ்காரங்க இன்வெஸ்டிகேஷனை தொடங்குறாங்க. ப்ரெஸ் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நியூஸ் உலகம் முழுக்க பரவ ஆரம்பிக்குது. ஆனால் எந்த ஒரு நியூஸ்லையுமே கூக்கியவோ இல்லை கூக்கியோட பேரண்ட்ஸை பற்றியோ எதுவுமே போடலைங்க. 16 வயசு சிறுமிக்கு இப்படி ஒரு அநீதி நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் நியூஸ் சேனல்ஸ் எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. மந்திரா அப்படின்ற போலீஸ் ஆஃபீஸர் தான் இந்த வழக்கை எடுத்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் கிரைம் சீனுக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்க்கும்போது ஏகப்பட்ட பாட்டில்ஸ் இருக்குதுங்க. ஸோ குடிச்சிட்டு தான் இந்த பொண்ணுக்கிட்ட இந்த மாதிரி அத்துமீறலில் ஈடுபட்டிருக்கிறானுங்க அப்படின்ற விஷயத்த போலீஸ்காரங்க கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ 1-2 சரக்கு பாட்டிலில் அளவுக்கு அதிகமான சரக்கு பாட்டில்ஸ் அங்கே இருந்திருக்குது. ஸோ நியர்பையில் யார் சரக்கு சப்ளை பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்து அந்த ஒரு நபரை ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு வந்து விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த நபர் ஆரம்பத்தில் சொல்கிறதுக்கு பயப்படுறாரு. ஏன்னா அவரும் இல்லீகலாக சரக்கெல்லாம் சேல் பண்ணுவார் போல். ஒரு கட்டத்துக்கு மேலே மிரட்டினதுக்கப்புறம் ராஜு அப்படின்ற ஒருத்தன் தான் வந்து எங்கிட்ட சரக்கு வாங்கிட்டு போனா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. யார் அந்த ராஜு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜுவோட ஃப்ரெண்ட்ஸையெல்லாம் கண்டுபிடிச்சி விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ராஜு அப்படின்றவன் எங்கே இருக்கான் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலங்க.
அதே சமயம் அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்தது அப்படின்ற விஷயத்த கூக்கி கண் முழிச்சு நம்ம கிட்ட சொன்னா மட்டும்தான் டீட்டெயிலாக நமக்கு தெரிய வரும். ஆனால் கூக்கி இப்போ பேசுகிற நிலமையில இல்லை அப்படின்றத போலீஸ்காரங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ ஹாஸ்பிட்டலில் கூக்கியோட குடும்பத்தினர்கள் இடிஞ்சு போய் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ கூக்கியோட அப்பா கிட்ட நம்ம சப்தரிசி டீ கொண்டாந்து கொடுக்குறான். அப்படியே அழுவ ஆரம்பிக்கிறான். என்னை மன்னிச்சுக்கோங்க அங்கிள், எல்லாமே என்னால் தான், அவன் என்னைய பார்க்கறதுக்காக வந்தனால தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுவ ஆரம்பிக்கிறான். கூக்கியோட அப்பாவுக்கு இந்த சப்தரிசி மேலே இப்போ கோவம் வரலங்க. ஆனால் எப்போதுமே இந்த பையன் மேலே கோவமாக தான் இருப்பார். இப்போ கோவம் வராதுக்கு காரணம் என்னன்னா, கூக்கியை தான் கிளம்பி இந்த பையனை பார்க்கறதுக்காக போயிருக்கா. இவன் ஃபோன் பண்ணி கூக்கியை என்னை கூட்டு போ அப்படின்ற மாதிரிலாம் கூப்பிடவே கிடையாது. கூக்கியை தான் நான் வந்து உன்னை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளா தான் பிடிவாதத்தோட கிளம்பி அந்த டைமில் தனியாக கிளம்பி போய் இப்படி ஒரு பிரச்சனையெல்லாம் மாட்டி இருந்திருக்கிறா. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த பையன் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கூக்கியோட அப்பாவும் இந்த பையனும் ஒன்றாவே உட்காந்துக்கிறாங்க. ஒருத்தர் சமாதானம் பேசிக்கிறாங்க. இந்த பையனும் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலை விட்டு எங்கேயுமே போகலங்க, அங்கேயே இருக்கிறான். போலீஸ்காரங்க இந்த ராஜு அப்படின்ற பையனை வலை வீசி தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் இல்லையா, அதையெல்லாம் வச்சு போலீஸ்காரங்க கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிக்கிட்டு இருக்கிறாங்க. ஃபைனலி இப்போ ராஜு எங்கே இருக்கான் அப்படின்ற அந்த இடத்த கண்டுபிடிச்சிடுறாங்க. ஒரு மக்கள் நெருக்கமாக இருக்கக்கூடிய இடத்துல போயிட்டு ராஜு எங்கே அப்படின்னு சொல்லி கேட்க, தோ பாத்ரூமில் இருக்கான் அப்படின்னு அங்கே இருக்கிற நபர் சொல்கிறாரு. பாத்ரூமை விட்டு இந்த ராஜு டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளியில் வரான். போலீஸ்காரங்களை பார்த்த உடனே தலைதறிக்க ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவன் தப்பு பண்ணதுனால தான் இப்படி ஓடுறான்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க ரவுண்ட் அப் பண்ணி தூக்கிட்டு போய் கஸ்டடியில் வச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்தில் இவன் போலீஸ்க்கு கோஆப்ரேட் பண்ண மாட்டேன்றான். ரீபா என்ன சொல்கிறீங்க, எனக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேச ஆரம்பிக்கிறான். அப்புறம் விசாரிக்கிற விதத்தில் விசாரித்ததன் மூலமாக இவன் உண்மையை ஒத்துக்கிறான். இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறான். ஸோ இதுக்கு பின்னாடி இருந்த அந்த மற்ற ஆட்களையும் பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க தேடி போக ஆரம்பிக்கிறாங்க. இப்போது நம்ம கூக்கி பார்த்தீங்கன்னா கண் முழிச்சிட்டா கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டு வந்துட்டு இருக்கா. இவளோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை, கூடி சீக்கிரம் இவள் பர்ஃபெக்டாக குணமாயிருவா அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்கிறாங்க. ஆனால் இப்போதைக்கு அவகிட்ட ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் எடுக்க முடியாது, அந்த நிலமையில அவள் இல்லை. இப்போ கூக்கி கிட்ட அத்துமீறலில் ஈடுபட்ட அந்த ஆட்களில் ஒவ்வொருத்தனையாக போலீஸ்காரங்க பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் தெரிய வருது அதில் ஒருத்தன் மிகப்பெரிய பணக்கார வீட்டு பையங்க. ஸோ அந்த பையனை கண்டிப்பாக வந்து போலீஸ்காரங்களால் அரெஸ்ட் பண்ண முடியாது. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்கள் இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி அவனை பாதுகாப்பாங்க அப்படின்றது தெரிய வருதுங்க. ஆனாலும் இவங்க இந்த அரெஸ்ட் வாரண்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு அங்கே போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. நினச்ச மாதிரியே அந்த பணக்கார வீட்டு ஆளுங்க அந்த பையனை ஒளிச்சு வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஒளிச்சு வச்சுட்டாங்க. ஸோ அவனை எங்கே ஒளிச்சு வச்சுருக்காங்க அப்படின்றதையும் போலீஸ்காரங்க தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ கூக்கி வந்து குணமாயிட்டா இந்த குற்றவாளிகளுக்கு ப்ராப்பராக தண்டனை வாங்கி தரணும்னா கூக்கியோட ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறது அப்படின்றது கண்டிப்பாக வந்து கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஆனால் கூக்கியோட அப்பா லாயர் அப்படின்றதுனால அவருக்கு இந்த ப்ரொசீஜர்லாம் தெரியும் இல்லையா, இந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணால் தான் குற்றவாளிகளுக்கு சீக்கிரமாக தண்டனை வாங்கி தர முடியும் அப்படின்ட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வைக்கிறதுக்காக கூப்பிட்டு போகிறாருங்க. ஒரு லாயர் வந்து நம்ம கூக்கி கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கூக்கி வந்து ஆமாம் அன்னைக்கு ராத்திரி வந்து நான் அவனை கூப்பிட்டு வரதுக்காக தனியாக கிளம்புனேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்த உடனே இவளோட மைண்டில் ஃபுல்லாக அன்னைக்கு ராத்திரி நடந்த விஷயம்லாம் ஓடிக்கிட்டே இருக்குது. இவ பயங்கரமாக பயப்படுறா, கதறா. உடனே எல்லோருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஸோ இன்னும் இந்த கூக்கி அந்த அதிர்ச்சியிலிருந்து மீண்டு வர கிடையாது. ஸோ இவன் மென்டலி ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் எடுக்கிற பிளானை கேன்சல் பண்ணுறாங்க. இப்போ அப்படியே நாட்கள் நகர ஆரம்பிக்குது. போலீஸ்காரங்க ஸ்டேட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணாலும் அவங்களால எடுக்க முடியல. அதனால பொண்ணு கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம கூக்கியை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வராங்க. ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய எல்லோருமே கூக்கியை கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் கூக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப பயத்தோடையும் பதட்டத்தோடையுமே இருக்கிறா வீட்டில் இருக்கும்போதும் கூட. கூக்கியோட அப்பா கூக்கிக்கு பிடிச்ச ஐஸ்கிரீமு, சாக்லேட்ஸு, அவள் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு கேட்டுட்டு இருந்த மொபைல் ஃபோன்னு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாருங்க. அதையெல்லாம் இவள் வாங்கி வச்சுக்கிறா. ஆனால் ஒரு மாதிரி உம்முனே தான் இருக்கிறா. அன்றைக்கி ராத்திரி நடந்த சம்பவத்தை தன்னோட வாயை திறந்து சொல்கிறதுக்கு அவள் மென்டலி வந்து ஸ்ட்ராங்காக இல்லை. அதனால் ஒரு மாதிரியே இருக்கிறா. அப்போது நம்ம கூக்கியோட அப்பா போயிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி நீ வாயை திறந்து என்ன நடந்தது அப்படின்றத சொன்னால் மட்டும்தான் அந்த குற்றவாளிகளுக்கு நம்மளால் தண்டனை வாங்கி தர முடியுமா. நீ ஸ்ட்ராங்கான பொண்ணு, ஒன்றும் இல்லை, நான் உன் கூடயே நான் இருப்பேன், நீ வந்து தைரியமாக சொல்லுமா அப்படின்ற மாதிரி கூக்கியோட அப்பா பேசுகிறாரு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா திரும்பவும் லாயரை மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அப்போ கொஞ்சம் கொஞ்சம் இவ சொல்ல ஆரம்பிக்கிறா. அப்போ டீட்டெயில்டாகவே என்ன நடந்தது அப்படின்றத சொல்லிடுறா. தன்னோட பாய் ஃப்ரெண்டை பிக்கப் பண்ணுறதுக்காக இவளாதான் ராத்திரி டைமு ஸ்கூட்டி எடுத்துகிட்டு தனியாக கிளம்பி போயிருக்கிறா. போகிற வழியில் 4 பேர் குடிச்சிட்டு ஆட்டம் போட்டுட்டு இருந்திருக்கானுங்க. அதில் ஒருத்த மேலே இடிக்கிற மாதிரி போய் வண்டியை நிப்பாட்டி இருக்கிறா. அவன் என்னை கொல்ல பார்க்குறியான் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வார்த்தைகளை விட்டுருக்கா. ஒரு பொண்ணுக்கிட்ட இப்படி தான் பேசுவீங்களா அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தையை மட்டும்தான் நான் கேட்டேன். அதில் ட்ரிகர் ஆகி போதையில் என்னை போட்டு அடித்து காட்டுக்குள்ளே இழுத்துட்டு போயிட்டு இந்த மாதிரி பண்ணானுங்க. அந்த 4 பேர்த்தில் 3 பேர் மட்டும்தான் இந்த மாதிரி பண்ணானுங்க. ஒருத்தன் அங்கேருந்து கிளம்பி போயிட்டான் அப்படின்ற மாதிரி கூக்கி ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்றா. கூக்கியோட ஸ்டேட்மெண்ட்டு மீடியாக்கெல்லாம் போயிட்டு மீடியாக்கள்
இதை எடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த குற்றவாளிகளுக்கு எப்போ தண்டனை வாங்கி தர போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைனலி அந்த குற்றவாளிகள் எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் கூக்கினால நிம்மதியாக தூங்க முடியலங்க. கண்ணை மூடுனாலே 4 பேர் வரானுங்க. அதில் ஒருத்தன் மறைஞ்சு போயிடுறான். அந்த 3 பேர் கூக்கி கிட்ட அத்துமீறல ஈடுபட்டதே திரும்ப திரும்ப வந்துகிட்டு இருக்குது. ஸோ டாக்டர் கிட்ட போய் பார்க்கும்போது டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, கூக்கியை சைக்காலஜிக்கல் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கவுன்சிலிங் கூட்டு போறாங்க. கவுன்சிலிங் போனால் கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய டாக்டர் கூக்கியை இன்னும் கம்ஃபர்டபுள் ஆக்குங்க, சகஜமான ஒரு சூழ்நிலையை உருவாக்குங்க, அவள் போன இடம் வந்த இடம் எல்லாத்தையுமே நார்மலைஸ் ஆக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அதையெல்லாம் ட்ரை பண்ணுறாங்க. புதுசாக யாராவது ஒரு நபரை பார்த்தா இவ பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. சப்தரிஷி இங்கே பாரு, இந்த ஃபன்னி வீடியோ பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து கையை பிடிச்சா நீ ஏன் என்ன தொடுற அப்படின்னு சொல்லிட்டு இவ பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடுறா. ராத்திரி ஆனால் தூங்கவே மாட்டேன்றாங்க, கத்திக்கிட்டே இருக்கிறா. ஸோ வீட்டில் இருக்கிறவங்களும் இந்த பொண்ணை சமாதானப்படுத்தி நல்லா ஆக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படியே நாட்கள் நகர ஆரம்பிக்குது. ஸ்டேட்மெண்ட்டை வச்சு எவிடன்ஸ் வச்சு அந்த குற்றவாளிகள் 4 பேர்த்தையுமே போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணுறாங்க. கோர்ட்டில் கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க. ஸோ கோர்ட்டும் பார்த்தீங்கன்னா எவிடன்ஸ் எல்லாத்தையுமே உறுதி செஞ்சுட்டு 3 பேர்த்துக்கு ஆயுள் தண்டனையும் ஒருத்தனுக்கு 6 மாத சிறை தண்டனையும் கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த ஒருத்தன் வந்து எதுவுமே பண்ணல, அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டான். இந்த பொண்ணுக்கு நடந்த அநீதிக்கு 3 மாசத்துலேயே நியாயம் கிடைச்சிருச்சு, குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க. எல்லோரும் சந்தோஷப்படுறாங்க. ஆனால் நம்ம கூக்கி சந்தோஷப்பட்டாளா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. இன்னும் அவள் அந்த ஒரு ஷாக்ல இருந்து மீண்டு வரவே கிடையாது. தினம் இவ வந்து அழுதுகிட்டு இருக்கிறா, கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறா. இவனால் வெளியில் வரவே முடியலங்க. அப்புறம் இன்டர்நெட்டில் இவ சில விஷயங்களை சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்படி சர்ச் பண்ணதில் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறா. இதை வச்சு இவன் மக்கள் கிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க. அதாவது இந்தியாவில் சீரியஸ் கிரைம்னா என்ன அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது மர்டர் அப்படின்னு வருது. ஆனால் ரேப் அப்படின்றது மர்டரை விடவே ரொம்ப கொடுமையான விஷயம் அப்படின்றத இவ சொல்கிறா. வீடியோ கேமரா ஆன் பண்ணி வச்சு நான் தான் குக்கி, என்னை இது வரைக்கும் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க, யாருக்கும் எனக்கு தெரியாது. இப்போ ரீசெண்டாக நடந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பெண் நான் தான். நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் என்னோட முகத்தை பிளர் பண்ணி போட்டதுனால நான் யார் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. ஆக்சுவலாக எனக்கு நியாயம் கிடச்சிருச்சு, நீதி கிடச்சிருச்சு அப்படின்னு எல்லோரும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் அந்த நீதியும் நியாயத்தையும் என்னால் உள்ளுக்குள்ளே உணரவே முடியல. அவங்க என்னை ஒரு முறை தான் ரேப் பண்ணாங்க, ஆனால் எனக்கு தினம் ரேப் பண்ண மாதிரி ஃபீல் ஆகுது. நான் உடல் ரீதியாக மட்டும் பாதிக்கப்பட கிடையாது, என்னோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸை உடைச்சிட்டாங்க. எனக்குன்னு தனிப்பட்ட கனவு லட்சியம்னு எல்லாம் இருந்தது, அதை எல்லாத்தையுமே உடைச்சிட்டாங்க. மன நிம்மதியை கெடுத்துட்டாங்க. நான் சந்தோஷமா இருந்தே ரொம்ப நாள் ஆகுது. என்னால் உள்ளுக்குள்ள அந்த நீதி நியாயத்தை உணரவே முடியல. மொத்தம் 4 பேர், அதில் 3 பேர் என்னை இந்த மாதிரி பண்ணானுங்க. அதில் ஒருத்தன் எதுவுமே பண்ணாமல் போயிட்டான். ஆனால் அவன் நினச்சிருந்தானா இந்த 3 பேர்த்த தடுத்து நிப்பாட்டி இருக்க முடியும். ஆனால் அவன் எதுவுமே பண்ணாமல் போயிட்டான். அதுவே என்னால் தாங்கிக்க முடியல அப்படின்னு நம்ம கூக்கி நிறைய விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறா. இந்தியாவோட சீரியஸ் கிரைம் என்ன அப்படின்னு பார்த்தா மர்டர்னு வருது. மர்டரில் கூட விக்டம் ஒரே முறையில் இறந்து போயிடுவார். ஆனால் ரேப்பில் அந்த மாதிரி கிடையாது. வாழ்நாள் முழுக்க அது நம்மளை துரத்திக்கிட்டே இருக்கும். அதனால் இந்தியாவோட சீரியஸ் கிரைமாக இந்த ரேப்பை பாருங்க, தண்டனைகள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ரிக்வஸ்ட்டாக வச்சு இந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சாலும் படத்தோடைய பேரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.